காஞ்சியம் சார், வணக்கம் சார். சென்னையின் மிக முக்கியமான 1000 விளக்கு தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக நாம் தமிழர் சார்பாக களம் இறங்கிறீர்கள். நாம் தமிழர் கட்சியோட அந்த தேர்தல் அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு ஆதரவான கருத்துக்களும் அது தொடர்பாக எழுந்திருக்கின்றன. மக்கள் மத்தியில் பொதுவாக இந்த நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது சார்? 1000 விளக்கு தொகுதியில் அந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான விளக்கங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் விநியோகித்திருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க மக்கள்? பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சியோட 2 செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று திருச்சி மாநாடு. திருச்சி மாநாடு என்பது நாம் தமிழர் கட்சி குறித்த பல பார்வைகளை மாற்றி அமைத்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்த ஒரு பெரிய கட்சி என்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிற போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய ஒரு வார்த்தைக்கு இத்தனை லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு பிரமிப்பு மக்கள் மத்தியில் திருச்சி மாநாடு ஏற்படுத்தியது. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஆட்சி வரைவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குது. அந்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இலவச அறிவிப்புகள் தான். நாங்கள் வந்தால் உங்களுக்கு அதை செய்து விடுவோம், நாங்கள் வந்தால் இலவசமாக இவ்வளவு பணம் கொடுப்போம், நாங்கள் அவ்வளவு பணம் கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி தருவோம், நாங்கள் உங்களுக்கு கார் வாங்கி தருவோம்னு எல்லோருமே நடைமுறைக்கு ஒத்து வராத மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதிகளை கொடுக்கிற காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் மக்களுக்கு எந்த வாக்குறுதியையும் நாங்கள் கொடுத்ததில்லை. நாங்கள் ஆட்சி வரைவை கொடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க எப்படி ஆட்சி செய்வோம், அப்படி நாங்கள் ஆட்சி செய்கிற போது எதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிறத ஆட்சி வரைவை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆட்சி வரைவு இன்னைக்கு மக்களால் கடுமையாக தேடப்பட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி என்னென்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். குடிநீர் விற்பனைக்கு நாங்கள் தடை செய்வோம், தரமான குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கிறதுவே நாங்கள் உறுதி செய்வோம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி அடிப்படை மருத்துவம் தொடங்கி அறுவை சிகிச்சை வரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி லஞ்சம் ஊழம் இலவசங்களை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்றீங்க. ஆனால் குடிநீர் கல்வி மருத்துவம் போன்ற ஒரு அடிப்படை தேவைகளை இலவசமாக வழங்குவோம்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இதெல்லாம் மக்களுக்கான அடிப்படை தேவை. ஒரு அரசு முன்னின்று செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான மக்களுக்கான தேவை. இதெல்லாம் நீங்க 1000 ரூபா பணம் இலவசமா கொடுக்கறதுனால அவர்களை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தி விட முடியாது. அது ஒரு நாள் செலவுக்கு கூட அது காணாது. ஆனால் நாங்கள் சொல்றோம், உங்க பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறோம். அவங்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாங்கள் இலவசமா அவர்களை படிக்க வைக்கிறோம். அதன் மூலமா படித்து முடித்த பிறகு படிப்புக்கேற்ற வேலை கொடுக்கிறோம். அந்த வேலைக்கேற்ற சம்பளம் வாங்கி ஒரு தன்மதிப்புள்ள ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். நாங்கள் சொல்லுகிற இந்த இலவசத்துக்கும் அவங்க சொல்ற அந்த விலையில்லா பொருட்கள் நாங்கள் தரோம்னு சொல்றதுக்கும் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் நாங்கள் மக்களுக்கு இன்னைக்கு புரிய வச்சிருக்கோம். இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வரைக்கும் இதை புரிந்திருக்கிறார்கள். அதுலேயும் இந்த தேர்தலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துல இருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்கள் கூடுதலா இருக்காங்க. இவர்கள் எல்லோருமே படித்தவர்கள், நன்றாக அரசியலை இன்னைக்கு புரிந்து கொள்ளுகிற மனநிலைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெளிவா தெரியுது, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது, மக்களுக்காக போராடுது. நாம் தமிழர் கட்சி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் வரவில்லை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக அடிப்படை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இது எளிய மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இடிஞ்சு கிடக்கிற வீட்டை எடுத்து பூசி பெயிண்ட் அடிக்க வந்தவங்க கிடையாது, அந்த கட்டடத்தை அடியோடு தகர்த்து விட்டு புதிதாக ஒரு கட்டடத்தை கட்ட வந்தவங்க அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க. அதனால இது எளிய
ஆமா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து இது புரியுது. அடுத்தது, ஒவ்வொரு தேர்தலையும் எங்களை வந்து ஒரு பெரிய தடுமாற்றத்துக்கு உட்படுத்திட்டு இருந்தாங்க. சின்னத்தை மாத்தி மாத்தி கொடுத்து மெழுகுவர்த்தி கொடுப்பாங்க. சின்ன மாற்று தொடர்பாக கலைஞர் சார் வர இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான பொதுவான ஒரு விமர்சனங்கள், சர்ச்சைகள், இது தொடர்பாக சாமானியர்கள் எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள், அதுக்கு ஒரு விளக்கம் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. இந்த தேர்தல் நீங்கள் சொல்ல இந்த ஆட்சி வரைவு, அது வாக்குறுதி இல்லை, ஆட்சி வரைவு. ஆட்சி வரைவில் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது. அதை ஒழித்து விட்டு தமிழ் குடிகளுக்கு தான் இடஒதுக்கீடு. இது நடைமுறையில் சாத்தியமா? ஒன்று. ரெண்டாவது, கல்வி படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இல்லாத ஒரு சமநிலையை உருவாக்குவோம். இது உலகத்தில் வேற எங்கேயாவது உருவாக்கியிருக்காங்களா? இது எப்படி உருவாக்க போறீங்க? மூணு சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்றம், ஒரு எம்பி சீட்டுங்கிறீங்க. இதை வந்து 7வது அட்டவணையில் அந்த மத்திய அரசுக்கான மாநில அரசுகளுக்குமான அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க? 4வது, ஓடும் ரயில் நிர்வாகத்தை நாங்களே நடத்துவோம், ஜனாதிபதியை மக்களே தேர்ந்தெடுக்க வேண்டும், அனைவருக்கும் அரசு வேலை. இதெல்லாம் எங்கேயாவது சாத்தியமாக இருக்கா சார்? பொதுவாக எல்லாரும் அதான் கேட்குறாங்க. இல்லை, சாத்தியம் இல்லைங்க. சாத்தியம் இல்லாத ஒரு பறவை பறந்த போது பார்த்து மனுஷன் வானத்தில் பறக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போ 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 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி ஆசைப்பட்ட ஒருத்தனை பார்த்து? அப்போ சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவது தான் புரட்சி. சாத்தியம் படுத்தியிருக்கீங்களா? பாத்தியம் ஒரு 32 வயசு 33 வயசு இப்ராஹிம் டாரே ஒரு புர்கினா பாசோ என்கிற ஒரு வறுமை மிகுந்த ஒரு நாட்டை கையில் எடுத்து இன்னைக்கு அந்த நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்றாரு. அவர்கிட்ட கூட இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அவர் வந்து விவசாயத்தை முன்வைத்து இந்தியாவில இருந்து தான் மகேந்திரா கம்பெனிகிட்ட இருந்து 200 டிராக்டரை கொண்டு போய் தன் நாட்டில் இறக்கி அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் விவசாயத்தில் ஈடுபடுத்தி இன்னைக்கு தன்னிறைவு அடைந்த ஒரு நாடா அதை மாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்ப உலகத்தில் எங்கோ அது நடந்துட்டு தான் இருக்கு. தண்ணீர் பெற்ற நாடு எது சொன்னீங்க? என்னங்க? தண்ணீர் பெற்ற நாடு புர்கினா பாசோ அப்படின்னு ஒரு நாடு சவுத் ஆப்பிரிக்காவுல இருக்கு. அந்த நாடு, அந்த நாட்டின் அதிபர் இப்ராஹிம் டாரே. அப்படி நாங்க சொல்லுறது மாதிரி தான் அவரும் சொல்றாரு. ஒன்னொன்னையும் சாத்தியப்படுத்திட்டு வர்றாரு. அதனால நீங்கள் சாத்தியம் இல்லை என்று சொல்லுவதை சாத்தியப்படுத்துவது தான் புரட்சி அப்படின்னு நாங்க சொல்றோம். எது சாத்தியம் இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை அப்படின்னு நாங்க சொல்றோம். இது சாத்தியம் இல்லையா? ஏன் சாத்தியம் இல்லை? கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு ஆடு மாடு வளர்ப்பு என்பது இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பெரிய நவீனமான தொழில் இல்லை சார். படித்த இளைஞர் இல்லை கலைஞர் சார், அது ஒரு விமர்சனமாக சொல்கிறேன். அந்த ஆடு மாடு மேய்ப்பது என்பது வந்து காலங்காலமாக அது நாடோடி சமூகமாக இருந்த காலகட்டத்தில் அது அந்த ஆடு மாடு மேய்ப்பது வந்து ஒரு தொழிலாக இருந்தது. இன்றும் அதை சிலர் செய்கிறார்கள். நாம் அதை வந்து குறைவாக மதிப்பிடவில்லை. ஆனால் அதனை அது மட்டுமே நம்ம உயர்ந்த தொழில்னு நம்ம சொல்லிட முடியாது சார். எல்லோரும் ஆடு மாடு மேய்ப்பது நல்லதுதான், உங்களுக்கு அவர்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அதுக்கு என்ன சொல்றீங்களா? இருங்கய்யா, உங்களை போன்று விமர்சனம் பண்றவங்களை பார்த்து சொல்றேன். படிச்சு கொஞ்சம் மூளை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி எழுது. உங்களுக்கு சொல்லவா, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கழுதை பண்ண வச்சிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஒருத்தர் கழுதைகளை வைத்து பண்ணை வைத்து கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. 1 லிட்டரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1 லிட்டர் கழுத பாலோட விலை வந்து 5000 ரூபாய். புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்னா படிக்காதவர்கள், விவரம் தெரியாதவர்கள் கிராமத்துல பண்ணிட்டு இருந்த ஒரு வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்க. டென்மார்க்கோட தேசிய தொழிலே மாடு மேய்க்கிறது தாங்க. மாட்டு பண்ணைகளை வைத்து அந்த அந்த நாட்டினுடைய வளமே பால்ல தான் இருக்கு. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், பாலில் 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இருக்கு. நீங்க சாராயம் வித்து சம்பாதிக்கிறதை விட பாலில் வந்து பயங்கரமா நீங்க வந்து சம்பாதிக்கலாம். அரசை அதன் மூலமா வந்து நடத்தலாம். எங்க பொருளாதாரம் இருக்கு, எங்க வந்து மக்களை நல்வழிப்படுத்துகிற இடத்துல பொருளாதாரம் இருக்கு, நிலத்தையும் வளத்தையும் பாதிக்காத என்ன பொருளாதாரம் இருக்குங்கிறத நீங்க எங்க தேடி இருக்கீங்க? திரும்ப திரும்ப இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், நான் கேட்கிறேன், மலைகளை வெட்டி விற்பது யாரு? அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக, திமுக ஆட்சியில இருந்தா திமுக. மலையை வெட்டுனா என்ன ஆகும்? மரங்களை வெட்டு அழிக்கிறது யாரு? அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக, திமுக ஆட்சியில இருந்தா திமுக. மணல் அள்ளி விற்கிறது யாரு? இப்ப அதிமுக ஆட்சியில இல்ல, திமுக மணல் அள்ளி விற்கிது. இது அதிமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றி திருடி கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் வறுமையின் பிடியில இன்னைக்கு உலகமே வந்து அந்த பயோ
பயோ பாலிடிக்ஸ் தாங்க இன்னைக்கு உலகத்தை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஜியோ பாலிடிக்ஸ் கடுமையான ஒரு அச்சுறுத்தலை உலகத்துக்கு உருவாக்கிட்டு நீங்க டென்மார்க்ல அந்த பால் பண்ணை வந்து முக்கிய பொருளாதார வளர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதே போல தென்னாப்பிரிக்காவில் ஒரு நாடு புருஷனா பார்கோசான ஒரு நாடுல வந்து இந்த மாதிரி வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க. இவங்களாம் பெரிய ஒரு உலக வல்லரசா ஒன்றும் இல்லையா சார்? நீங்க ஒரு சிலிண்டர் இல்லைன்னா ஒட்டுமொத்த நாடே தத்தளிச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் சார் போக முடியும். இன்னும் விறகடுப்புக்கு போகலாம், ஆடு மாடு மேய்க்கலாம்னு சொல்றது வந்து அது ஒரு நவீன வளர்ச்சியாக கருதுவாங்களா? அது ஒரு பெரிய ஒரு வல்லரசாகவோ அல்லது ஒரு வலிமையோ அது ஒரு நாட்டுக்கு கிடைக்குமா? ஒரு நிமிஷத்தை நாங்க சொல்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வலிமை என்பது என்ன? ஆயுதம் வச்சிருப்பதா வலிமை? வலிமை என்பது மக்கள் வளமாக நலமாக வாழ்வதுதான வலிமை. ஆமா, நாங்க சொல்றோம் ஒரு மாட்டிலிருந்து ஒரு மாட்டின் சாணத்திலிருந்து 4 to 5-6 கிலோ வரைக்கும் எரிவாயு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். 10 மாடு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான எரிவாயுவை அந்த குடும்பமே தயாரித்து கொள்ளும் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்கேயோ ஒரு நாட்டில் சண்டை போட்டா இங்க எதுக்கு, என் நாட்டில் எதுக்கு நான் பாதிக்கப்படணும், என் நாட்டில் ஏன் நான் கஷ்டப்படணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்க முன்வைக்கிறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது தற்சார்பு பொருளாதாரத்தில் தான் இருக்கு. இப்ப இந்தியாவினுடைய பிரதமர் இந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றினார் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க. நாங்க சொல்றோம் ஒரு வீட்டுல 5 மாடு இருந்துச்சுன்னா, ஐயா ஒரு வீட்டுல 5 மாடு இருந்தால் உங்கள் வீட்டை நிர்வகிப்பதற்கான கேஸ் எரிவாயுவை நீங்கள் எடுத்து விடலாம். மீத்தேன் ஈத்தேன் எல்லாத்தையுமே அதுல இருந்து எடுக்கலாம். அப்படியான ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அதற்கு இந்த மக்களை பயிற்றுவிப்போம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுதான் வந்து நாங்க முன்வைக்கிற தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டை முன்னுக்கு கொண்டு வருமே ஒழிய, நீங்க சொல்லுகிற இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் அழித்து ஒழிக்கிற வந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்து விற்கிறதுனால ஒரு நாடு முன்னுக்கு வர. சரி, நீங்க ஓகே கலைஞர் சார், நீங்க சொல்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இங்க தேர்தலில் வெற்றி பெறணுமா? யார் கூட கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு தொடர்ந்து தனித்தே போட்டிட்டு இருந்தால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இது வெற்றி பெற்று நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து மத்திய அரசுக்கு அதை நிர்பந்தம் கொடுத்து வலியுறுத்தி தான் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். அதற்கான சாத்தியக்கூறு நெருங்கி கிடையாது. நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. யாரோட கூட்டணி வைக்கணும்? யாரோட கூட்டணி? ஊழல், லஞ்சம், இந்த மக்களை ஏமாற்றாத, குற்றம் புரியாத யார் இருக்காங்க? ஒரு இங்கிட்ட ஒரு கூட்டணி இருக்கு, இங்கிட்ட ஒரு கூட்டணி இருக்கு. தமிழ்நாடு அரசியல் 2ஆ இருக்கு. இந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற அத்தனை அட்டூழியங்களையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் செய்கிற அத்தனை ஊழலையும் லஞ்ச லாவணியங்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் கும்பல். இந்த 2 கும்பல்ல நாங்க எந்த கும்பலோட கூட்டணி வைக்கிறது ஐயா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இவர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி, தமிழ் மக்களை சுரண்டி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதியில் இருக்கேன். நான் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது எனக்கு இவ்வளவு அசையா சொத்து, அசையும் சொத்து இவ்வளவு நான் சொல்றேன். நாளைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து என்னுடைய சொத்து மதிப்பு என்னன்னு போய் பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எவ்வளவு லஞ்ச லாவணியங்களை செய்கிறார்கள், எவ்வளவு ஊழல் செய்கிறார்கள், எவ்வளவு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த அரசியல்வாதிகள் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு தொகுதியில 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தொகுதியில போட்டியிட்டா அந்த தொகுதியில் வெற்றி அடைகிற ஒரு வேட்பாளர் அந்த பணத்தை பல மடங்கு கூட சம்பாதிக்கணும்னு நினைப்பாரா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாரா? இந்த அரசியல் புரிதலை எல்லாம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உறுதியாக 2016 1.1%, 2019 நாங்க 4%, 2021 7% வாங்கி தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி, 2024 8.22% வாங்கி தனித்து நாங்கள் நின்று நாங்கள் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதே போல நாங்கள் நினைத்தபடி எங்கள் ஆட்சி வரைவில் நாங்கள் சொல்லியிருக்கிறபடி இந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய வேண்டும், இந்த மாநிலத்தை முதன்மையான மாநிலமாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் தனித்து நின்று வென்றால் தான் முடியுமே ஒழிய இந்த மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு திரும்ப அதே குட்டையில் அதே சாக்கடையில் நாங்களும் கிடந்து உழல்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஓகே, இல்லை நான் அந்த கலைஞர் சார் நீங்கள் சொல்கிறது அது யார் கூடயும் கூட்டணி வைக்க விரும்புகிறேன். நாங்கள் வந்து நேர்மையாக மக்களோடு பயணித்து அந்த இலக்கை அடைவோம். ஆனால் உங்களுடைய அந்த திட்டங்கள், லட்சியங்கள், இலக்கு ஆகியவற்றை அடைவதற்கு இந்த அரசியல் அதிகாரம் என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழியாக இருப்பது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த 234 தொகுதியில் 117 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான அந்த காலம் அதிகரித்து கொண்டே செல்கிறது.
அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஏனென்றால் மற்ற மாநிலங்களில் இது போல ஆம் ஆத்மி கட்சி இது போல ஊழலை ஒழிப்போம் என்று வந்தார்கள், கூட்டணி வைத்தார்கள், வென்றார்கள், திரும்ப தனியாக நிற்கிறார்கள். இது மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு இடதுசாரி கட்சிகளோடு கூட கூட்டணி வைக்க முடியாதா? அவர்கள் என்ன பெரிய அளவுக்கு ஊழல் செய்து விட்டார்களா? இடதுசாரிகள் வந்து யோக்கியமானவர்களா? போன முறை வந்து எவ்வளவு பணம் வாங்கினாங்க திமுக இருந்து? இதை நான் சொல்லலை, மதிப்புக்குரிய ஐயா முத்தரசன் அவர்கள் சொல்றாங்க. நாங்கள் 10 கோடி வாங்கினோம், அவங்க சிபிஎம் வந்து 5 கோடி வாங்கிச்சு, ஜவஹர் வாங்கினாரு, தேர்தல் செலவுக்கு அவங்க நன்கொடை வாங்குறது மேடையில் நாம் தமிழர் கூட இப்போ வந்து நம்ம நன்கொடை கேட்கறாங்க, திரள் நிதி எங்களுக்கு வழங்குங்கன்னு கேட்கறாங்க. இது போல இடதுசாரிகள் ஊழல் திட்டம் ஊழல் என்ன பண்ணிருக்காங்க இடதுசாரிகள் சொல்லுங்க. இங்க பாருங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செய்யணும். நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா ஊழல் செய்பவர்கள் இப்போ ஒண்ணு இல்லைங்க. இப்ப கடந்த மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் ஊடகத்துறையில் இருக்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எத்தனை கற்பழிப்பு, எத்தனை 14 வயசு குழந்தைகளை வந்து பாலியல் கூட்டு வல்லுறவு, எத்தனை ஒரு 75 மூதாட்டிய பாலியல் வல்லுறவு, எத்தனை படுகொலைகள், நாங்குநேரியில் படுகொலை, இங்க வந்து சிவகங்கையில படுகொலை, இங்க இந்த மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா? அவங்க தானே கூட்டணியில் இருக்காங்க. மாநிலத்தினுடைய முதல்வர் தானே காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. என்னங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களின் பாதுகாப்பு வந்து இங்க கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. அந்த மது போதை ரொம்ப கடுமையா இருக்கு. ஒரு திமுக காரரு 2 வயசு குழந்தைய பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செஞ்சிருக்காருன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அப்ப இதையெல்லாம் குறித்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்களா? அந்த கூட்டணியில இருக்கலாமா? முதல்ல திரும்பவும் 5 சீட்டு வாங்கிட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கூட்டணி வைக்க முடியும் நம்ம? சரி சொல்லுங்க. சரி, இப்போ ஓகே, நீங்க வந்து இடதுசாரிகளோட கூட்டணி வைப்பதற்கு ஊழல், லஞ்ச லாவண்யம் மற்றும் முறைகேடுகள்லாம் கூட்டணி வைக்கணும்னு சொன்னாலும் நான் அந்த வாதத்தை வச்சேன். இன்னொரு முக்கியமானது தமிழர்களை தமிழரே ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கையாவோ இலக்கையோ வச்சுருக்கீங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ்லேருந்து, இங்கிலாந்தில் ரிஷி சுனக்லேருந்து, இதே போல் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் அந்த உயர் பதவிகளை இந்திய வம்சாவளியினர் அடைந்திருக்கிறாங்க. இன்றைய உலக சூழலில் ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரையே தான் முழுமையாக ஆள முடியும் என்பது நடைமுறைக்கு அது ஒவ்வுமா? அது சாத்தியமா சார்? அவங்கெல்லாம் பதவி போனது எப்படி? இருங்க, ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். எதற்கு இந்த கேள்வி எழுப்புகிற போதே நீங்கள் சிந்திக்க மறுப்பது ஏன்? இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்கள்ல எந்த தேசிய இனத்தை மாத்தி ஆட்சி செஞ்சிருக்காங்க? ஒரு தேசிய இனத்தை சொல்லுங்க. ரைட், ஓகே, அதை விடுங்க. தமிழர்கள் பெருந்தன்மையோடு யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று மாற்று தேசிய இனமாக இருக்கிற மலையாளிகளை, கன்னடர்களை, தெலுங்கர்களை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வச்சோம். என்ன பண்ணீங்க நீங்க? என் தாய்மொழி ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் என்பது மொழிவழி தேசிய இனம் தான். என் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றிருக்கீங்க. 2 தலைமுறை பிள்ளைகள், எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி, மொழி அழிஞ்சால் அந்த இனம் அழிஞ்சு போயிடும். சட்டம் இயற்ற இடத்துல யார் இருந்தது? இவர்கள் தானே இருந்தார்கள். இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல யார் இருந்தது? இவர்கள் தானே இருந்தார்கள். அப்ப என் தாய்மொழி தமிழ் மொழியை அழிவதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நாங்க என் தாய்மொழி தமிழ் மொழியை மீட்க வேண்டிய பெரும் தேவை வந்து தமிழ் தேசிய இனம். என்ன அழிந்தது சொல்லுங்க சார். நீங்க தாய்மொழி தமிழ் மொழி அழிந்தது சொல்றீங்களா? கல்வியில தாய்மொழி படிக்காம இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு மாநிலத்துல பட்டம் வாங்கிட முடியுமா? இல்ல, இங்கேயும் அரசு பள்ளிகள்ல தமிழ் மொழி படிச்சாதான் சார் போக முடியும். வேலை மாத்திருக்காங்க சார். ஏங்க ஐயா, கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களில் தாய்மொழி படிக்காமல் ஏதேனும் ஒரு தேசிய இனத்தில் பட்டம் வாங்கிவிட முடியுமா? ஆனா தமிழ்நாட்டில் வாங்க முடியும். எப்படியாப்பட்ட தமிழ்நாடு தெரியுமா? என் தாய்மொழி ஹிந்தி வந்துச்சுன்னா என் தாய்மொழி அழிஞ்சு போயிடும் சொல்லி 300 பேர் மேல நெருப்பை கொட்டிக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு செத்து போன ஒரு தேசிய இனத்துல அந்த தேசிய இனத்தின் தாய் மொழியை படிக்காமல் பட்டம் வாங்க முடியும். யாரோட ஆட்சியில? இந்த கன்னடர்கள், இந்த தெலுங்கர்கள், இந்த மலையாளிகளின் ஆட்சியில் இது நடந்திருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், என் தாய்மொழி தமிழ் மொழியை மீட்க வேண்டும் என்று சொன்னால், என் நிலத்தையும் என் வளத்தையும் காக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நிலத்தை ஒரு தமிழன் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்றமே ஒழிய இங்க யாரும் இருக்காதீங்க. சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, அது ரொம்ப பெரிய வித்தியாசம். இது புரியாதவர்கள் தான் இதுல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சிட்டிசன் என்பது குடிமகன். கமலா ஹாரிஸ் அமெரிக்காவினுடைய குடிமகள் தானே ஒழிய கமலா ஹாரிஸ் அமெரிக்க ஒரு தேசிய இனத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டிலே சொல்றோம்,
தமிழ்நாட்டுக்கு தனி குடிமகனாக இருக்கு, இந்திய குடிமகன் தானே தமிழ்நாடு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த புரிதலுக்கு முதல்ல வாங்க, இந்த புரிதலுக்கு வாங்க. தமிழ்நாட்டோட குடிமக்கள் அப்படிங்கிறது இந்தியாவோட குடிமகன் வேற, தமிழ்நாட்டோட குடிமகன் வேற. தேசிய சிட்டிசன்ஷிப்னா ஒண்ணுதான் கொடுக்குறாங்க சார். சிட்டிசன்ஷிப்னா ஒண்ணுதான், மாநில குடிமகர் தனியாக கொடுக்கல. குடியுரிமைங்கிறது ஒண்ணுதான். ஒரு நாட்டுல பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறாங்க. இது போல மற்ற நாடுகள்ல இங்கிலாந்துலயோ அமெரிக்காவிலேயோ ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு குடிமகன் கிடையாது. அமெரிக்க குடிமகன் அமெரிக்க குடிமகன், இங்கிலாந்து. நான் என்ன சொல்றேன்னா, இந்திய வம்சாவளியினர், தமிழ் வம்சாவளியினர் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் உயர் பதவிகளை இப்போது வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழர்கள் மட்டுமே தான் வாழ முடியுங்கிறது இந்த காலத்துல எடுபடுமாங்க. அதுக்கு ஏன் காரணம்னு இவ்வளவு சொல்றேன். அதுக்கப்புறமும் அந்த புரிதல் வரல இல்ல இருக்குது. அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் தான். அதை இவர்கள் வந்துதான் அதை பண்ண முடியுங்கிறது இல்லையே. அது ஏங்க இவங்க 60 வருஷமா இவங்க தாங்க ஆட்சி தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே தமிழர் இல்லாதவர்களா? இதுவரை ஆட்சி புரிஞ்சவங்க எல்லாருமே தமிழர் இல்லாதவர்களா? கலைஞர் சார் இதுவரை ஆட்சி புரிஞ்ச எல்லாருமே தமிழர் இல்லாதவர்களா? இருங்க வருங்க, சும்மா இங்க பாருங்க, வீம்புக்கு கேள்வி கேட்காதீங்க, அப்புறம் நான் நிறைய பேசிடுவேன். ஒண்ணுதான் நான் சொல்றேன், என் தாய்மொழி தமிழ் மொழி இன்னைக்கு கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் மாற்று தேசிய ஜெயலலிதா அம்மா வந்து கன்னட பாப்பாத்தின்னு தன்னை தானே அறிவிச்சிட்டவங்க. அவங்க 3000 அரசு பள்ளிகளை ஆங்கில பள்ளிகளா மாத்தினாங்க. ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு கல்விங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கு. நீங்க அதை வந்து முழுமையா மாற்றத்தை ஏற்படுத்திடலாமா? நாம் தமிழர் மாற்றுறதுக்கு இருங்க, நீங்க ஆட்சி, நீங்க பொது தமிழர்களுடைய உரிமையை மீட்கிறதுக்கு கடந்த இந்த 10 ஆண்டு ஏடிஎம்கே, இப்ப 5 ஆண்டு திமுக காலகட்டத்தில் மாநில உரிமையை மீட்க மத்திய அரசோடு என்ன போரிட்டீங்க சொல்லுங்க? என்ன போரிட்டீங்க? சட்ட போராட்டம் நடத்துனீங்களா? இல்ல வந்து கொள்கை ரீதியா போராடி இருக்கீங்களா? என்ன செஞ்சீங்கிறேன். கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல தாங்க இருக்கு. இந்திரா காந்தி பீரியட்ல அது பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அதை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்தது என்ன? அத சொல்லுங்க. பொதுப்பட்டியல்ல இருந்து மீட்டெடுக்கணும். 18 தடவை திமுக இல்ல பொதுப்பட்டியல் மீட்டெடுப்பதற்காக அவர்கள் இருமொழி கொள்கை என்பது அண்ணா காலத்திலே கொண்டு வரப்பட்டது சார். அது பொதுப்பட்டியல்ல இருந்தாலும் மாநில உரிமைக்காக கொண்டு வரப்பட்டது. ஹிந்தி திணிக்காமல் தடுக்கப்பட்டதா இல்லையா ஐயா? திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் இந்தி இங்க பாருங்க, இந்தி திணிச்சதுனால மலையாளிகள் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாதுன்னு வச்சிருக்கான். மலையாளத்தை கட்டாயமா வச்சிருக்கான். இந்தி திணிச்சாலும் கன்னடர்கள் கன்னடம் படிச்சே ஆகணுங்கிற கட்டாயமா வச்சிருக்கிறான். இந்தி திணிக்காதுன்னு சொல்லிவிட்டு கல்வியிலிருந்து தமிழை வெளியேற்றி நீ ஆங்கிலத்துல படி அப்படின்னு சொல்லி ஆங்கில ஆதரவு போராட்டமா இதை மாத்தி வச்சிருக்காங்களே, இது சரியானு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஆங்கிலம் படிக்காம கூடாதா? இப்போ நாம் தமிழரோட நிலைப்பாடு என்ன? ஏங்க ஆங்கிலம் நீங்க படிங்க. இப்ப நான் தமிழ் வழியில தான் படிச்சேன். என்கிட்ட வந்து ஆங்கிலம் பேசுங்களேன் பாப்போம். சரி, ஐ வாஸ் ஆபீசர் இந்தியன் நேவி. அது வந்து ஆங்கிலத்துல பேச நல்லதா கெட்டதா? ஆங்கிலம் படிப்பது நல்லதா கெட்டதா? வராதுன்னு யார் சொன்னது உங்களுக்கு? ஹலோ, தமிழ் வழியில படிச்சா ஆங்கிலம் வராதுன்னு யார் சொன்னது உங்களுக்கு? நான் சொல்லலையே, நீங்க சொல்றீங்க தமிழ் தான் படிக்கணும்ங்கறீங்க. என் தமிழ் மொழியை பாதுகாக்க என்ன பண்ணிருக்காங்க? இந்தி திணிப்பு எதிர்பார்க்கணுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதான் நான் இருமொழி கொள்கையில இந்தி திணிப்பு எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு தான் செய்றாங்க இந்தி திணிப்பு? ஐயா, இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநிலங்கள்ல எல்லாமே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இந்தி எதிர்ப்பு மாநிலமான தமிழ்நாட்டுல தாய்மொழி படிக்காத 2 தலைமுறையை உருவாக்கி இருக்காங்க. அது உங்களுக்கு வேதனையா இல்லையா? பிள்ளையை பார்த்து கேட்டாலே எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதுங்குது. பள்ளிக்கூடத்துல அது ஒரு கோரிக்கை சார். சிபிஎஸ்இ பள்ளி அதுக்கு வீரியமான போராட்டங்களை நடத்தி அதை திருத்திடலாம். அதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமே தான் ஆள முடியுங்கிறது இன்றைய சூழ்நிலையில் அது சாத்தியமாக கேட்கறான். நடைமுறை சாத்தியமா? எல்லா மாநிலத்திலையும் சாத்தியமா இருக்கும்போது தமிழ் எல்லா மாநிலத்திலையும் சாத்தியமா இருக்கு. ஏன் இப்ப நான் கேட்கிறேன், மகாராஷ்டிரத்துல 50 லட்சம் தமிழர்கள் வாழ்றாங்க. அவங்க யாராவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியுமா? ஏன் கவுன்சிலரா இருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருக்கிறாங்க சார். எம்எல்ஏ கவுன்சிலர் நாங்க இங்க பாருங்க நாங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தெலுங்கு பேசுகிற பிள்ளைகளை நாங்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாங்க நிறுத்திருக்கோம். மகாராஷ்டிரா கர்நாடகால கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். இங்கு வந்து முதலமைச்சராக ஆகக்கூடாது. அது மட்டும் தான். எம்எல்ஏ எம்பி வரலாறு தெரியாம பேசக்கூடாது. 150 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு. 150 வருஷத்துக்கு அப்புறம், புரியுதுங்களா? அதனால நாங்களும் தான் தெலுங்கு
ஹலோ, நாங்களும் தெலுங்கர்களை தேர்தல் களத்தில் MLA ஆகலாம். கன்னடர்களை நிறுத்தியிருக்கிறோம். இல்ல எம்எல்ஏ ஆகலாம், நீங்க ஒரு முதலமைச்சர் stand ஆகக்கூடாது. எடுத்துட்டு பேசுனீங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது தோழர். நீங்க சொல்லுங்க வந்து ஒரு திராவிட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் திராவிடங்கிற வார்த்தையே சொல்லலையே. ஒரு அறத்தோட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சொல்லுங்க. மற்ற கேள்வி என்கிட்ட சொன்னது நீங்க சொன்னது என்ன தெரியுமா தோழரே? நாம் தமிழர் கட்சி வெல்லுமான்னு கேட்டுட்டு இப்படி எல்லாம் இல்ல, அது கடைசியா வர பேட்டியே வேற இல்ல, மாதிரி அதுல உள்ள இருக்கு. விமர்சனங்களை தான் உங்கள்ட்ட கேக்குறேன். என்னது கடைசியா சார் வரீங்க? உங்கள்ட்ட அதுல உள்ள சர்ச்சைகள் விமர்சனங்களுக்கு கேள்வி தெளிவுபடுத்துங்க. வந்து நீங்க அதுதான் எதுக்காக இன்னைக்கு நான் பரப்புரை நேரத்தை வீணடிச்சு உங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா என் இல்ல, கட்சி சந்தேகங்களை வெல்லுமான்னு சொல்லணும்ல கேட்டா சார், அது வெல்லும்னு வீணடிக்கல. நான் சொல்றதுக்கு தான் இங்க உட்கார்ந்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க உங்க சொல்லுங்க. நீங்க சந்தேகங்கள் உட்கார்ந்து சொல்லுங்க ஊர் நீங்க. உலகத்துல இருக்க கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் இப்ப இந்த நேரம் செலவிட முடியாது நண்பா. இல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்லணும்ல சார். அதுதான் கேள்வி நீங்க நீங்க ஒரு வேட்பாளர், எனக்கு கட்சியோட வேட்பாளர், ஒரு நாம் இயக்குனர். தமிழர் கட்சி அதனால கேக்குறோம். நீங்க ஒரு தேர்தல் வழக்கம் களத்தில் பண்ற நாம் தமிழர் கட்சி வெல்லுமான்னு தானே கேட்கணும் நீங்க. மாதிரி. சரி கேளு, சொல்லுங்க. நாமள கட்சி வெல்லுமா? நிறைவா சொல்லி முடிங்க. வெல்லும் வெல்லும் வெல்லும். ஓகே சார், நன்றி சார். கலைஞர் சார் எங்களோட வந்து இந்த நன்றி சிறப்பு வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். எங்களோட கலந்து கொண்டு சிறப்பு நேரத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு மிக்க நன்றி.